ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கான 2D மென்சுரேஷன். 2D 3D ரெண்டு தனியாக நான் சொல்லித்தரேன். 3D வந்து 3 டைமென்ஷனல் கியூபாய்ட்லாம் 3D, ஸ்கொயர் ட்ரையாங்கிள் இதெல்லாம் 2D. இது எல்லாமே ஒன் ஷாட்ல கவர் பண்ற மாதிரி எல்லா ஃபார்முலா அதுக்கப்புறம் மெயின் கான்செப்ட் எல்லாத்தையும் இதில் சொல்ல போறேன். நோட்ஸ் வந்து எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணேன்னா ராகேஷ் யாதவ் சார், இவர் வந்து ஹிந்தியில் ஃபேமஸானவர். அதுக்கப்புறம் கங்கன் பிரதாப், இவங்களுடைய நோட்ஸ்ல இருந்து தான் நான் கத்துக்கிட்டதை உங்களுக்கு இதுல சொல்ல போறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் பார்க்க எப்படி இருக்கு? ஐசோலேசஸ் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. சாரி, ஸ்கேலன் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. ஸ்கேலன்னா என்னன்னா மூணு சைடுமே ஈக்குவலா இருக்காது. இதோட ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தா நோ ஈக்குவல் சைட்ஸ். ஆல்ரெடி நான் ஜாமெட்ரி கிளாஸ்ல இதெல்லாம் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் நீங்க அதுக்காக அங்க போய் பார்க்காம இந்த ஒரு வீடியோலயே இதையும் பார்த்துக்கோங்க. நோ ஈக்குவல் சைட், அதுக்கப்புறம் நோ ஈக்குவல் ஆங்கிள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நோ லைன் ஆஃப் சிமெட்ரி, நோ பாயிண்ட் சிமெட்ரி. இது எல்லாமே இதுக்கு நோ. ஓகேவா? இதோடைய மெயின் ஃபார்முலாஸ் நம்ம எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா பெரிமீட்டர், ஏரியா இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர்னா என்ன? பெரிமீட்டர்னா நம்ம தமிழ்ல சுற்றளவா பரப்பளவுன்னு நினைக்கிறேன். அப்போ இங்க ஏ, இது பி, இது சி, இதை மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஏபிசி. இதுதான் வந்து பெரிமீட்டர். சாரி, பிளஸ் பண்ணணும். மூணுத்தையும் நம்ம சேர்க்கணும்னா பிளஸ் பண்ணணும்னு அர்த்தம். மூணு சைடு நம்ம ஆட் பண்ணணும். அப்போ அதுதான் பெரிமீட்டர். அப்போ ஃபார்முலா நம்ம சொல்லும்போது ஏ பிளஸ் பி சி. ஓகே, தனியாக எடுத்து எழுதிடுறேன். பெரிமீட்டர், பெரிமீட்டரோட ட்ரையாங்கிளோடைய ஸ்கேலன் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர்னு பார்த்தோம்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகே, அதுக்கப்புறம் செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டர் வந்து என்னன்னா மூணுத்தையும் ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணும். மூணு இல்லை, மேலே எத்தனை இதுவாக இருந்தாலுமே இப்போ குவாட்ரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 4 வரும். அதுக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டின்னு போட்டு பை 2 போடணும். இது செமி பெரிமீட்டர். இது எதுக்கு நம்ம கண்டுபிடிப்போம்னா ஹெரான் ஃபார்முலா இருக்கு. சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹெரான் ஃபார்முலா. ஏரியா ரூட் எஸ் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. இது வந்து ஹெரான் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஏரியா ஆஃப் ஸ்கேலன் ட்ரையாங்கிளுக்கான ஒரு ஃபார்முலா. இன்ரேடியஸோட ஃபார்முலா என்னன்னா ஏரியா பை செமி பெரிமீட்டர். இதுதான் வந்து செமி பெரிமீட்டர். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கப்புறம் சர்க்கம் ரேடியஸ் கேட்டாங்கன்னா இதுல சர்க்கம் ரேடியஸ் R is equal to A into B into C divided by 4 times of area. இது வந்து சர்க்கம் ரேடியஸ். இப்போ ஸ்கேலன் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா ஃபார்முலாவுமே ரொம்ப முக்கியம்தான். இதுலயே சிலதுக்கு வந்து நம்மளுக்கு செமி பெரிமீட்டர் கொடுக்காம வேற ஏதாச்சும் பாராமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஆஃப் பிசி சைன் தீட்டா சைன் ஏன்னு வச்சுக்கலாம், ஆஃப் ஏசி சைன் பி, ஆஃப் ஏபி சைன் சி. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்க இருக்க ஏரியாவை இங்கிட்டு வச்சுட்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4R பை ஏசி. இல்லாட்டி இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் எஸ் இன்டு இன் ரேடியஸ். இன் ரேடியஸோட டொனேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர், சர்க்கம் ரேடியஸோட இது பார்த்தோம்னா கேபிட்டல் ஆர். ஓகே, இது வந்து ஸ்கேலான் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன? இது 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அதனால தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து ஹைபாட்னஸ், இது வந்து பர்பெண்டிகுலர், இது வந்து பேஸ். இது தெரிஞ்சிருச்சுன்னா டிக்னாமெட்ரியே நம்மளுக்கு ஈஸி தான். நான் ட்ரிப்ளெட் சீரிஸ் சொல்லி தரும்போது அந்த ஒன் ஷாட் டிக்னாமெட்ரி வீடியோவில் போய் பாருங்க. இந்த ரைட் ஆங்கிளை பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும்
ஏரியா நம்மளுக்கு தெரியும், half height into base. அதுதான் இங்கேயுமே half height into base. அதுக்கப்புறம் பெரிமீட்டர். பெரிமீட்டர்னு சொன்னா 3 சைட்ஸை நம்ம ஆட் பண்ணா பெரிமீட்டர். P plus B plus H. இது என்னன்னா பெரிமீட்டர். அதுக்கப்புறம் இதுலயே இன்ரேடியஸ். இந்த சம் வந்து ஜெயில ஒன்று கேட்டிருந்தாங்க. இந்த ரைட் ஆங்கிள் கொடுத்து இன்ரேடியஸ் கேட்கும்போது நான் அப்போ வந்து எனக்கு ரீகால் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியா போட்டிருக்கலாம். R is equal to PB minus H divided by 2. ஹைபாட்னஸை மைனஸ் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். எதுக்குன்னா இன்ரேடியஸ்க்கு. அதே சர்க்கம் ரேடியஸ்ன்னு கேட்டாங்கன்னா இதுவும் ஜெயில கேட்டது, பட் என் ஷிஃப்ட்ல கேட்கல, எனக்கு முன்னாடி டே கேட்டது கொஸ்டின் தான். ஹைபாட்னஸ்ல பாதி சர்க்கம் ரேடியஸ் h/2ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் ஃபார்முலாஸ். ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் இதோட ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் நான் ஓவரலாக சொல்லிடுறேன். 90 டிகிரி இருக்கும். ஹைபாட்னஸ் தான் எப்பொழுதுமே லாங்கர் சைடாக இருக்கும்னு சொல்லி டிக்னாமெட்ரி கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதர் தென் இதில் முக்கியமான ஃபார்முலான்ஸ் பார்த்தோம்னா இந்த இன்ரேடியஸ் சர்க்கம் ரேடியஸ் தான் ரொம்ப முக்கியம். இதில் இன்னொரு டைம் ஏரியா எப்படி கேட்பாங்கன்னா வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஹைபாட்னஸ் பை 4 sin 2 theta. sin 2 thetaவோட ஃபார்முலா என்ன? 2 sin cos theta. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நம்ம ரைட் ஆங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஸ்கேலன் ட்ரையாங்கிள் என்ன சொல்லியிருப்பேன், ரெண்டு சைடு எப்பொழுதுமே சேமா இருக்கும். இங்க 5 சென்டிமீட்டர்னா இங்கே 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இது 10 சென்டிமீட்டர் இருக்கும். ஸ்கேலன் டயக்ராம்ல ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒன்னு ரைட் ஆங்கிள் ஸ்கேலன் ட்ரையாங்கிள், அது வேணா இப்போ இங்கிட்ட சொல்லித்தரேன். இது ரைட் ஆங்கிள், சரி ரைட் ஆங்கிள் ஐசோலேசஸ் ட்ரையாங்கிள், மாத்தி சொல்லிட்டேன், ஐசோலேசஸ் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ஐசோலேசஸ் ட்ரையாங்கிள் விசஸ் நார்மல் ஐசோலேசஸ் ட்ரையாங்கிள். இது என்னன்னா ரைட் ஆங்கிள்லயே இப்போ பாருங்க, இது 5 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இது நம்ம வந்து √25 வச்சுக்கலாமா, √50 வரும். ஏன்னா பித்தகரஸ் தியரம் h ஸ்கொயர் 5 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் √50. அப்போ இங்க பார்த்தோம்னா ரெண்டு சைடு ஈக்குவல் ஆயிருது. நம்மளுடைய ஐசோலேசஸ் ரூல் படி என்ன, டூ சைட்ஸ் வந்து கண்டிப்பா ஈக்குவலா இருக்க போகுது. டூ சைட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் அந்த ஐசோலேசஸ். எந்த டூ சைட்ஸ் சொன்னாலும் அது ரைட் ஆங்கிள் ஐசோலேஷன் சொல்லுவாங்க. அண்ட் தென் இது 90 டிகிரில ஃபார்மா இருக்கனால இதை எப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி சமுக்கு பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா இதோட ஃபார்முலா என்னன்னா h, அதுக்கப்புறம் √2 + 1. அதுக்கப்புறம் ஏரியா அதுல இருந்து கேட்டாங்கன்னா ஏரியா ஹைபாட்னஸ் ஸ்கொயர்ட் பை 4. இது ஏரியா. ஹெச்ன்றது ஹைபாட்னஸ். ஓகேவா, இந்த மாடல் புதுசா இருக்கும், பட் ரொம்ப முக்கியம். எஸ்எஸ்சி ஆஸ்பெக்ட்லயா இருக்கட்டும், ரயில்வே ஆஸ்பெக்ட்லயா இருக்கட்டும், இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஐசோலேசஸ், நார்மலான ஐசோலேசஸ் நம்ம பார்த்தோம்னா பேசிக்கான ரூல் தான். இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எனி சைட்ஸ் வந்து எனி டூ சைட்ஸ் சேமா இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஆப்போசிட் டூ சைட்ஸ் வந்து ஈக்குவலாகவும் இருக்கும். கலர் மாத்திக்கலாம். ஹைட் கேட்டிருக்காங்க. ஹைட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்னா √4a² - b² is equal to 2.
அதே மாதிரி ஏரியா கேட்டாங்கன்னா சேம் ரைட் ஆங்கிளுக்கு போட்ட மாதிரி தான், ஆஃப் ஹைட் இன்டு பேஸ் தான். இப்போ இதில் வந்து பேஸ் என்ன, நம்மளுக்கு ஹைட் இங்கே இருக்கு, இந்த ஹைட்டை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/2 இன்டு பி இன்டு ரூட் 4a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை 2. இதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம்னா 4 மேலே மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே பி மட்டும் தனியாக வச்சுக்கலாம், 4a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஏ ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா. சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஆங்கிள் மட்டும் கொடுத்துட்டு சைடு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அப்படி இருக்கும்போது அந்த பட்சத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் இதோட பெரிமீட்டர்னு பார்க்கும்போது ரெண்டு சைடு சேம் ஆயிருது, அப்போ ஒரு சைடு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், 2a + bன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ 5 5 இங்கே 5 இங்கே 5னா அப்போ a சேம் தானே, அப்போ டபுள் த டைம் நம்ம எடுத்துக்கலாம்ல. அதனால தான் 2a + b இதோடைய பெரிமீட்டர். ஓகேவா. அப்படியே நான் பிடிஎஃப் வந்து தருவேன், இந்த வீடியோ முடிஞ்சு ஒரு 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு அதே மாதிரி படிக்கும்போது இந்த ஃபார்முலாஸை டிரைவ் பண்ணி படிக்க கற்றுக்கோங்க, எப்படி வந்துச்சு ஐடியாவை. அப்போ தான் கான்செப்ட் கொஷின் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஈக்குட்டோரியல் ட்ரையாங்கிள், ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குலேட்டர்ல என்ன, 3 சைட்ஸ் வந்து சேம் ஆங்கிளும் 60 டிகிரியில் இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம் அதோட ரூல்ல, அவ்வளோதான். இந்த 2 விஷயம் எல்லாமே சேம் ஆயிரும். அதே மாதிரி 2 எனி இன்டீரியர் 2 ஆங்கிள் ஆட் பண்ணோம்னா ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்கும். ஜாமெட்ரியில் தெளிவாக சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. சரி, இதோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சைடு, ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன கண்டுபிடிக்க எழுதிட்டு அதுக்கு வேற கலர் யூஸ் பண்றேன். அடுத்து பெரிமீட்டர், அதுக்கப்புறம் ஹைட், அதுக்கப்புறம் ஏரியா, அதுக்கப்புறம் இன் ரேடியஸ், அதுக்கப்புறம் சர்க்கம் ரேடியஸ். ஓகேவா. இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். சைடு ஏ ஏ ஏ, 3 சைடும் ஏ தான். ஏன்னா சேம் சைட் சேம் ஆங்கிள், மாற போகிறது இல்லை. ஏ 3 சைடு இருக்கு, பெரிமீட்டர்னா என்ன, வெளியே இருக்க மட்டும் தான் பார்க்க போகிறோம். அப்போ 3 இன்டு ஏ. ஹைட், ஹைட் என்னவா இருக்கும், ஹைட் வந்து √3/2 ஏ. இந்த √3/2 எப்படி வந்துச்சு, sin 60. இது வந்து நீங்க ட்ரையாங்கிள் ஃபார்முலா, ட்ரையாங்கிளோடைய ஹைட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நெட்ல போட்டு பாருங்க, அதை எப்படி டிரைவ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும். இது 60 டிகிரி இருக்கனால sin 60, அதுக்கப்புறம் சைட்ஸ் வந்து ஏ, அப்படி பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏரியா, இதோட ஏரியா √3/4 ஏ ஸ்கொயர். ஆர்எல்ஸ் நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதணும்னா ஹைட் ஸ்கொயர்ட் பை √3ன்னு எழுதலாம். ஹைட், ஏன்னா வந்து இங்க உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ற a is equal to 2h/√3. அப்போ நம்ம இந்த ஏரியால சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஏரியா will be √3/4 into √3க்கு √3க்கு இதாயிரும். அதுக்கப்புறம் 3 இங்கே வந்துடும், 4h ஸ்கொயர்னு வரும். இந்த வேல்யூவை நான் ஸ்கொயர் பண்ணி இங்கே போட்டேன்னா இப்படி வரும். அப்போ நம்ம இது பண்ணோம்னா என்ன ஆகும், இது கேன்சல் ஆயிரும். 3 வந்து √3 into √3ன்னு எழுதலாம். ஸோ கீழே √3, மேலே வந்து வெறும் h ஸ்கொயர். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு h ஸ்கொயர் கொடுத்துட்டு ஏரியா கேட்பாங்க, அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம இப்படி எழுதலாம், ஆர் h ஸ்கொயர் பை √3. அதுக்கப்புறம் இன் ரேடியஸ், இன் ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ஆர் சொல்லியிருந்தேன், a/2 √3.
ஆர் h by 3. இங்க சப்ஸ்டியூட் பண்றது தான். ஏக்கு பதிலா நம்ம இங்க என்ன பண்ணோம், 2h √3 வச்சிருந்தோமா, அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் சர்க்கம் ரேடியஸ். சர்க்கம் ரேடியஸ் என்ன, √3 ஆர் 2h by 3. ஓகே, அப்போ நம்ம ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் மெயினான 4 ட்ரையாங்கிள் நம்ம பார்த்துட்டோம். மொத்தம் 5 ட்ரையாங்கிள் சொல்லியிருப்பேன். எதுனா இந்த இதுலயே ரெண்டுத்தையும் நான் கன்க்ளூட் பண்ணியிருப்பேன் இதுல. அப்போ ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் ஃபார்முலா. இன்னும் இதுல உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா சில கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் கேசஸ் இருக்கும். அதை உங்களுக்கு இங்க நான் ஸ்பெஷல் கேசஸ் நம்ம பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் வச்சு ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு கேட்பாங்க. ஏரியா ஆஃப் இன் சர்க்கிள். நம்ம கீழே இன் ரேடியஸ் பார்த்தோம், அது வேற, இது வந்து வேற. இது இன் சர்க்கிள், அதாவது ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோட ஏரியா கேட்டாங்கன்னா பை 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 a squared by 12. அதே வந்து ஏரியா ஆஃப் சர்க்கம் சர்க்கிள்னு கேட்டாங்கன்னா, சர்க்கம் ரேடியஸ் இல்ல சர்க்கம் சர்க்கிள்னு கேட்டாங்கன்னா pi a squared by 3. அப்புறம் ரேஷியோ வச்சு கேட்பாங்க சில டைம் வந்து இன் ரேடியஸ்க்கும் இன் சர்க்கிள்க்கும் உள்ள ரேடியஸ். ரேடியஸ் ஆஃப் in circle, radius of circumcircle or circumradius, ரெண்டு ஒண்ணுதான். இதோடைய ரேஷியோ நம்ம பார்த்தோம்னா எப்பொழுதுமே 1:2 தான் இருக்கும். டபுள் அமௌண்ட் தான் இருக்கும் சர்க்கம் ரேடியஸ். அப்போ இப்படி நம்ம சொல்லலாம் 2 times, இது 1 time. இதோட ரேஷியோ. அதே இதோட ஏரியா கேட்டாங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணிருங்க, 1:4 நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போ இது வரைக்கும் நம்ம ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2D பார்க்க ஈஸியா இருக்கும், பட் நிறைய ஃபார்முலா நிறைய கான்செப்ட் இருக்கும். நீங்க அதனால எப்படி டிரைவ் பண்ணி ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குவாட்ரிலேட்டர். குவாட்ரிலேட்டர்னா என்னென்ன இருக்குன்னா, குவாட்னா 4, அப்போ 4 சைட்ஸ் இருக்கிறது. ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ராம்பஸ், பேரலலோகிராம், ட்ரப்பிசம், இது எல்லாமே இதுல வர்றதுதான். குவாட்ரிலேட்டர்ல இந்த மாதிரி டயகனல் நம்ம போட்டோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரணும்னா நம்மளுக்கு 360 வரணும். அதே வந்து $90 டிகிரில நம்ம இங்க கட் பண்ணோம்னா 90 டிகிரில நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாடல் போட்டோம்னா ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். குவாட்ரிலேட்டரோட ஏரியானா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 BD into H1 plus H2. இதுதான் வந்து குவாட்ரிலேட்டருடைய ஏரியா. ஓகே, இதுல H1 என்ன H2 என்னன்னு பார்த்தோம்னா இது H1, இது H2. இந்த டிஸ்டன்ஸ் இது இருக்குல்ல, இது H2, இது வந்து H1. 90 டிகிரில நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு இது கிடைக்கும். இந்த மாடல்ல வச்சு NTPCல லாஸ்ட் டைம் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் ஒரு கொஸ்டின், மென்சுரேஷன் நினைக்கிறேன். அந்த டாபிக்ல லைவ்ல நான் சால்வ் பண்ணிருப்பேன். ஸோ அதை வேணா நீங்க பாருங்க. வேற இதை சொல்ல போற வரைக்கும் குவாட்ரிலேட்டரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் ஃபார்முலா. ஏரியா பொறுத்த வரைக்கும் ஆஃப் இன்டூ பிடி, பிடியோட டிஸ்டன்ஸ் இன்டூ H1 plus H2. அதுக்கப்புறம் இதோட ப்ராப்பர்ட்டி எல்லா ஆங்கிளையும் கூட்டினா 360 வரணும். இவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஷேப்னா ஸ்கொயர். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், எல்லா ஃபார்முலாவும் ஈஸியா இருக்கும். ஓகே, ஏபிசிடி. ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் என்ன, 4 sides are equal. 4 sides are equal with 90 டிகிரி இருக்கும்.
இங்க எல்லாமே 90 டிகிரி தானே இருக்கும், எல்லாமே 90 டிகிரி இருக்கும். ஏ ஏ ஏ ஏ. ஓகே, அப்போ பெரிமீட்டர் வந்து என்னவா இருக்கும், எல்லா சைடும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். 4 இன்டூ ஏ. மொத்தமா எழுதுறேன், கலர் மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஏரியா, diameter of circumcircle in square. அதுக்கப்புறம் in radius of incircle. incircle ஓட in radius. ப்ரோ இவ்வளோ டாபிக்லாம் இருக்கே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஜஸ்ட் மெமரி பண்ணாம கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இன் ரேடியஸ்க்கும் இன் சர்க்கிளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுல ரேஷியோஸ்லாம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாஸை நம்ம முடிச்சிடலாம். ஓகே, பெரிமீட்டர் என்ன 4a, ஏரியா என்ன a ஸ்கொயர் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் டயாமீட்டர் ஆஃப் சர்க்கம்சர்க்கிள்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் அதுக்கு வெளியே ஒரு சர்க்கிள் இருக்கும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இதுல எது இன் சர்க்கிள் எது சர்க்கம் சர்க்கிள்? உள்ள இருக்கிறது இன் சர்க்கிளா இல்ல வெளியே இருக்கிறது இன் சர்க்கிளா? கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு கடைசியில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அப்போ இந்த ஆர் இருக்குல்ல, இந்த ரேடியஸ், உள்ள இருக்க சர்க்கிளோட ரேடியஸ், இது வந்து இங்க இருக்கிற ஏக்கோடைய பாதி இருக்கும், ஓகேவா. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், a/2 சொல்லலாமா. இன் ரேடியஸ் நானே உங்களுக்கு சொல்லிட்டேன், இன் சர்க்கிள்ன்றது ஸ்கொயருக்குள்ள இருக்கிறது இன் சர்க்கிள், வெளியே இருக்கிறது சர்க்கம் சர்க்கிள். இப்போ டயாமீட்டர்னு கேட்டிருக்காங்க, டயாமீட்டர் ஆஃப் சர்க்கம் சர்க்கிள்னு கேட்டாங்கன்னா a/√2. அதே ஆர்ன்னு கேட்டாங்கன்னா, ரேடியஸ் கேட்டிருந்தாங்கன்னா a/√2. இங்க இருந்தா கேன்சல் ஆயிரும், இதை வந்து நம்ம ரூட் இன்டு ரூட்னு எழுதலாம். அப்போ a√2 நம்ம சொல்லலாமா, சொல்லலாம். இது வந்து சர்க்கம் ரேடியஸ், சரியா. அப்போ ஒரு ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் இன் ரேடியஸ், சர்க்கம் ரேடியஸ் இதெல்லாம் இருக்கும். சர்க்கம் சர்க்கிள்ன்றது ஸ்கொயருக்கு வெளியே ஃபார்ம் ஆகுறது. கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், வெளியே இருக்கிறது சர்க்கம் சர்க்கிள், உள்ள இருக்கிறது இன் சர்க்கிள். பேர்ல இருக்கு பாருங்க, இன் சர்க்கிள். ஓகே, அதுக்கப்புறம் சர்க்கம் ரேடியஸ்க்கும், இதுதான் டைரக்ட் கொஸ்டின் கேட்டாங்க, சர்க்கம் ரேடியஸ்க்கும் இன் ரேடியஸ்க்கும் உள்ள ப்ரொபோர்ஷன் என்ன இருக்கும்னா, டைரக்டா உங்களுக்கு அதுல நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். சர்க்கம் ரேடியஸ் என்ன, a/√2, இது எவ்வளோ a/2. இது கேன்சல் ஆயிரும். இதை நம்ம எப்படி எழுதலாம், √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். ஒரு ரூட்டுக்கு ஒரு ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க இருக்க ஒரு √2 இங்க போயிடும். அப்போ √2 1ன்னு சொல்லலாம். இப்போ ஃபைனலா √2 1 ரேஷியோல இருக்கும், இப்படி சொல்லலாம். அதே மாதிரி ஏரியா ஆஃப் இன்சர்க்கிள்னு கேட்பாங்க. இப்போ ஏரியா ஆஃப் இன்சர்க்கிள்னு கேட்பாங்க. ஏரியா ஆஃப் இன்சர்க்கிள் என்ன, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த ஆர்ன்றது ஏவோட பாதி, புரியுதா. இங்க ஏ இருக்கும், அதுல பாதி தான் ரேடியஸ், ஃபுல்லா இருக்கிற டயாமீட்டர். அப்போ ஏரியா இன் ரேடியஸ்னு கேட்டாங்கன்னா πa²/4. அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப், கலர் மாத்திக்கிறேன், பார்க்கும்போது அவங்களோட டிஸ்டர்ப் ஆகும். ஏரியா ஆஃப் சர்க்கம் சர்க்கிள். சர்க்கம் சர்க்கிள்ன்றது என்ன, வெளியே இருக்கிறது. அப்ப வெளியே இருக்க சர்க்கிளோட ஃபார்முலா கேட்டா πa²/2. உள்ள கேட்டா 4, வெளியே கேட்டா 2. ஓகேவா. ஒரு ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கொயர்ல சில கொஸ்டின்ஸ் டைரக்டா கேட்பாங்க. எப்படின்னா,
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. சர்க்கிள். ஓகே, சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இதுல ஒரு ஸ்டார் மாதிரி இந்த சைடு ஒரு சர்க்கிள், இங்கிட்டு ஒரு சர்க்கிள், இங்கிட்டு ஒரு சர்க்கிள், இங்கிட்டு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருச்சுன்றவாங்க கொஸ்டின்ல. வெளியே இருந்து ஒரு இங்கிட்டு பாருங்களேன், இங்கிட்டு ஒரு பால் இருக்கிற மாதிரி, எங்கிட்டு ஒரு பால் இருக்கிற மாதிரி, எங்கிட்டு ஒரு பால், அப்படியே வெளியே வச்சு அந்த சாண்ட்விச் மாதிரி இருக்கு பார்க்க. இந்த மாதிரி மாடல் கேட்டாங்கன்னா கொஸ்டினை நம்ம வாசிக்கும் போது தெளிவா தெரிஞ்சது. 4 balls குவாட்ரண்ட் வந்து ஒவ்வொரு குவாட்ரண்ட் ஒவ்வொரு சைட்ல இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இதை எப்படி நம்ம சொல்லலாம்னா, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. காமனா இங்க நம்ம ஸ்கொயருக்கு வந்து ஏன்னு சொல்லிடுவோம். இந்த விடுபட்ட இந்த ஸ்பேஸ்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒய். இந்த ஸ்பேஸ்லாம் ஒய். ஓகேவா? இந்த சர்க்கிள் உள்ள வரணும். ஸோ அதனால அந்த வரையறது கஷ்டமா இருந்துச்சு. இந்த சர்க்கிள் இங்க ஒட்டி தான் வரும். ஓகேவா? அப்ப இதோட ஃபார்முலா நம்ம என்ன சொல்லலாம்னா, டைரக்டா 4/7 a ஸ்கொயர். இது வந்து ஏரியா ஷேடட் ரீஜன் கேட்டாங்கன்னா இந்த கான்செப்ட் பேரே வந்து ஏரியா ஷேடட் ரீஜன். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா அடுத்து இதே மாதிரி மாடல் தான். இந்த சர்க்கிள் வந்து இதை க்ளோஸ் பண்ற மாதிரி சேம். இங்கிட்டு ஒரு சர்க்கிள், 1 செகண்ட், இங்கிட்டு ஒரு சர்க்கிள், இப்படி ஒரு சர்க்கிள், இப்படி ஒரு சர்க்கிள், 1 செகண்ட், இப்படி ஒரு சர்க்கிள், இப்படி ஒரு சர்க்கிள். வெறும் உள்ள சர்க்கிள் இல்லாம ஜஸ்ட் ஒரு 4 சர்க்கிள் மட்டும், 4 ஸ்பியர் மட்டும், இந்த சாரி 2Dனால சர்க்கிள் தான் நான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஷேடடா இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்லலாம்னா 3a²/14. இதுதான் a. புரியுதா? இதுதான் a. அப்போ கொஸ்டினை நல்லா வாசிங்க. இன் சர்க்கிள்னு கொடுத்து வெளியே ஒரு 4 சர்க்கிள் வந்து அதை மூடுது, அதை வந்து க்ளோஸ் பண்ணுதுன்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா 4/7a². அதே வந்து வெளியே மட்டும் 4 சர்க்கிள் வந்து அதை பவுண்ட் பண்ணுது, அதை க்ளோஸ் பண்ணுதுன்னா அதோடைய ஃபார்முலா வந்து இதுதான் 3a²/14. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 சர்க்கிள், இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு, இங்க உள்ள வந்து ஷேடர். இந்த மாதிரி சம்லாம் கேட்டாங்கன்னா இதோட ஃபார்முலா 4/7a². ஓகேவா? இதுதான் வந்து ஸ்கொயரோடைய ஏரியா ஷேடட் ரீஜன் கேட்டாங்கன்னா இப்படிதான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா அதை பாத்வே வச்சு கேட்பாங்க. இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இருக்கு, நான் சொல்றேன். ஓகே, ரெக்டாங்கிள் வந்து ஒன் டைப் ஆஃப் குவாட்ரிலேட்டர் தான், ஏன்னா 4 சைடு இருக்கு. லாங் சைடு வந்து நம்ம எப்பொழுதுமே லென்த்ன்னு சொல்லுவோம், ஷார்ட் சைடு வந்து நம்ம எப்பொழுதுமே பிரெத்ன்னு சொல்லுவோம். இதே வந்து 3Dயா இருந்துச்சுன்னா கியூபாய்டுன்னு சொல்லிட்டு ஹைட்னு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகும். ஓகே, இதோடைய பெரிமீட்டர் என்ன? ஆல்ரெடி பார்த்ததுதான். பெரிமீட்டர்ன்றது வெளியே இருக்கிற அந்த பரப்பளவு தான். அப்போ 2 இது இருக்கு, L + B. ஒரு சைடு L + B, மொத்தம் இதே மாதிரி இங்க என்ன இருக்கு, இங்க ஒரு L இருக்கு, இங்க ஒரு B இருக்கு. ஸோ 2 × L + B. அதுக்கப்புறம் ஏரியா. ஏரியான்றது என்ன? ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். L × B ஏரியா. இதுலயே டயகனல் கேட்பாங்க. இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 2019 ஜெயின்னு நினைக்கிறேன், என்ன ஞாபகம் இருக்கு. ஒருத்தன் வந்து எப்படி நடந்து போறாரு, அப்போ வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பாரு அப்படின்னு. இதுதான் டயகனல். நமக்கு டயகனல் ஃபார்முலா தெரிஞ்சா இது ஈஸியா போட்டுடலாம் அந்த சம்ம. டயகனலோட ஃபார்முலா என்னன்னா ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ரூட் எடுத்தா போதும். டயகனலோட ஃபார்முலா
எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். பித்தகரஸ் தியரம் மாதிரி தான், பித்தகரஸ் தியரம் தான். இது ஹைபாட்னஸ், இங்க வந்து பேஸ், அது பெர்த்னா அது இங்க வந்து பெர்பெண்டிகுலர், இது வந்து பேஸ். அப்படிதான் அது போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரேடியஸ் வச்சு கேட்பாங்க. ஒரு ட்ரையாங்கிள் ரேடியஸ் இருக்குன்னா அது கண்டிப்பா பிரெத்ல பாதி 2ஆ தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கா, இது பிரெத், இது லென்த் நமக்கு தெரியும். ரேடியஸ்னா என்ன, சர்க்கிள்ல பாதி. அந்த சர்க்கிள்ல பாதி எதுல பாதி இருக்கும், பிரெத்ல பாதி இருக்கும். ஸோ அதனாலதான் ஆர் இஸ் ஈக்குவல் டு பி பை 2ன்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. பாத்வே கான்செப்ட். பாத்வேல இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது எல், இது வந்து பி. ஓகே, அப்போ இந்த மாதிரி பாத்வே கான்செப்ட் கேட்டாங்கன்னா ஏரியா ஆஃப் கிராசிங் ரோட். அப்போ ஏரியா ஆஃப் கிராசிங், அந்த ரோட்டை வந்து அவன் எப்படி கிராஸ் பண்ணுவான், எந்த ஏரியா, எவ்வளவு ஏரியா அவன் கிராஸ் பண்ண ரோடுன்னு இருக்கும்போது ஏரியா ஆஃப் கிராசிங் LX, ஓகே கலர் மாத்திக்கலாம், ஏரியா ஆஃப் கிராசிங் LX plus BX minus X ஸ்கொயர். இல்லை X எல்லாம் காமனா இருக்கு, ஸோ X வெளியே எடுத்துட்டா L plus B minus X ஒரு X உள்ள இருக்கும். ஓகேவா, அதே இதுல பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் பாத், பாத்தோட பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அதே மாதிரி தான் 2L plus B minus 2X. இந்த ரெண்டு X இருக்குல்ல, இந்த சைடு இந்த சைடு, அதை நம்ம ஓவரால் பெரிமீட்டர்ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா, இவ்வளவுதான் வந்து இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும். அதுல இன்னொன்னு இருக்கு, இன்சைட் ட்ரையாங்கிள்ல பாத் இன்சைட் ட்ரையாங்கிள் எக்ஸ் எக்ஸ், இது எல், இது பிரெத். இந்த மாதிரி சம் கேட்டா இதுல வந்து ஏரியா வந்து மாறும். ஏரியா ஆஃப் பாத் என்னன்னா 2x L plus B minus 2x. அதே பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா 4L plus B minus 2x. ஏன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், அது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ அப்படி இருக்கும்போது 4 டைம்ஸ். இதுதான் இந்த கான்செப்டோடைய ஃபார்முலா. அதுக்கப்புறம் parallelogram. ஏன்னா parallelogram வந்து ஒரு குவாட்ரிலேட்டர் டைப் தான், 4 சைட்ஸ் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இதுல பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். parallelogram உடைய பெரிமீட்டர் நம்ம பார்த்தோம்னா 4 சைட்ஸ் தானே. அப்போ 4 சைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடா இருக்கும். ஏவும் சேமா இருக்கும், பியும் சேமா இருக்கும். அப்போ பெரிமீட்டர் நம்ம பார்த்தோம்னா 2A plus B. அதே ஏரியான்னு பார்த்தோம்னா பேஸ் இன்டு ஹைட், parallelogram ஏரியா. சில கொஸ்டின்ல உங்களுக்கு டயகனல் கொடுத்துருப்பாங்க. டயகனல் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம டீன்னு வச்சுக்கிட்டு செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம். அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். டயகனல், இதுதான் டயகனல். இந்த டி கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப எப்படி பண்ணலாம், இப்போ 2 root s s minus a s minus b s minus d. இந்த 2ன்றது மட்டும் தான் இங்க வந்தது. எரான் ஃபார்முலால இந்த 2 வராது. அங்க நம்ம ட்ரையாங்கிள், ஸ்கேலன் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தோம்னா அங்க 2 வராது, பட் இங்க 2 வரும். இதுல sன்றது மூணுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்றது. இதுதான் parallelogram பொறுத்த வரைக்கும்.
சில டைம்ஸ் வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கூடிய ஹைட் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படியும் போடலாம். இதுதான் மேக்ஸிமம் பேரலல்ஸ் வந்து கேட்குற கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் ராம்பஸ். ராம்பஸுமே ஒரு குவாட்ரிலேட்டர் தான். இங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஆல்ரெடி இன்னைக்கு கொஸ்டின் கூட ஒன்று சால்வ் பண்ணியிருப்போம். ராம்போஸோட ஏரியானா 2 டயகனல் வரும். இங்கே ஒரு டயகனல், இங்கே ஒரு டயகனல். ஸோ half d1 into d2. இதுதான் வந்து ராம்பஸோடைய ஃபார்முலா. பெரிமீட்டர் பொறுத்த வரைக்கும் இதுக்கும் ஸ்கொயருக்கும் சேம் தான். ஏன்னா ரெண்டு சைடுமே ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லாமல் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இருக்கும் ராம்பஸ்க்கும் ஸ்கொயருக்கும். ஸோ 4a. ஏன்றது சைடு. ராம்பஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபார்முலா தான். சில டைம்ஸ் வந்து சைன் தீட்டா வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அது அப்படியே அந்த ஈக்குவேட்டரில் சொல்லியிருக்க ஃபார்முலா மாதிரி தான் வரும். √3/2 sin a² மாதிரி. ஸோ அது வேணாம், இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ராம்பஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ட்ரப்பிசம். ட்ரப்பிசம் பொறுத்த வரைக்கும் எனி ஒன் ஆப்போசிட் சைடு மட்டும் தான் சேமாக இருக்கும். இந்த ஒரு சைடு தான் சேமாக இருக்கும். இது சேமாக இருக்காது. இதுக்கு இது பேரலல்னு வாங்க. ஓகேவா? இதுல வந்து இந்த இடம் வந்து ஹைட்டா எடுத்துப்போம். இதை வந்து ஏன்னு வச்சுப்பாங்க. ஸ்மால் சைடு ஏ, இது வந்து பின்னு வச்சுப்பாங்க. ஓகேவா? இதுல பெரிமீட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா சைடும் நம்ம ஆட் பண்ணணும். பெரிமீட்டர்னாலே அதோடைய பரப்பளவு வெளியே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். a + b + c + d. ஓகே, இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஏரியான்னு கேட்டாங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம இதில் வந்து எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணியும் போடலாம். பட் ஆனால் நீங்கள் டைரக்டான ஒரு ஃபார்முலாவை தயாராக வச்சுக்கோங்க. ஆஃப் சம் ஆஃப் பேரலல் சைட், சம் ஆஃப் பேரலல் சைட் இன்டு ஹைட். அதே தான் ட்ரையாங்கிளில் பார்த்தது தான். ஹைட் இன்டு பேஸ், ஆஃப் ஹைட் இன்டு பேஸ். இந்த இடத்துல நான் ஒரு நேமிங் தரேன். இந்த இடத்துல நான் வந்து கேபிட்டல் ஏ ஸ்மால் பின்னு தந்துடுறேன். அப்போ இப்படி எழுதிக்கலாம். இதுதான் வந்து ட்ரெப்பிசமோட ஏரியாவோட ஃபார்முலா. அதே மாதிரி இதோட ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம்னா, கட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு டயகனல், இங்க ஒரு டயகனல் வரும், இங்க ஒரு டயகனல், இங்க ஒரு டயகனல். இது டயகனல் 1, இது டயகனல் 2. இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம அதை பார்த்தோம்னா, ரெண்டு டயகனல் நம்ம ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா c + d² + 2ab. அதாவது நம்மளுக்கு இந்த இடமும் அதுக்கப்புறம் இந்த இடமும் அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆஃப் 2ab நம்மளுக்கு கிடைக்கும். இங்க இருக்கிற ab. இதுதான் ட்ரப்பிசமோட முக்கியமான ஃபார்முலா. அதுக்கப்புறம் சர்க்கிள். சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் πr² ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். πr²ன்றது ஏரியா, பெரிமீட்டர்ன்றது 2πr. ஏன்னா இதுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் பெரிமீட்டர்னாலும் ஒண்ணுதான். பட் சர்க்கிளுக்கு நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். 2πr. அதே மாதிரி அடுத்து ஏரியான்னு பார்த்தோம்னா πr². இது ரெண்டும் தெரிஞ்சா போதும். டயாமீட்டர் வச்சு கேட்டாங்கன்னா நீங்க ஜஸ்ட் d = r/2. அப்போ வந்து 2 டைம்ஸ் அங்கிட்டு போகும். ரூட் எடுத்து நம்ம போடுவோம். ஒரு ஃபார்முலால ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். இதுலயே நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. இன் ரேடியஸ் மாதிரியே இந்த செக்டர் ஆஃப் சர்க்கிள், அதுக்கப்புறம் இன் ட்ரையாங்கிள் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்படியே அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இதுதான் முக்கியமான ஒரு டாபிக். ரேடியஸ்ன்றது என்னன்னா, சர்க்கிளோட மிட் பாயிண்ட்ல இருந்து அது ஒரு கார்னர்ல ஒரு அதோடைய எண்டிங் ஆஃப் த சர்க்கிள் போறது, ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு போறது, அது வந்து ரேடியஸ். மைனஸ் செக்டார்னா ஒரு சர்க்கிள் லெஸ் தென் 80 டிகிரி இருக்கும். அந்த செக்டார் ஒரு பீஸா கட் மாதிரி. ஓகேவா? அது வந்து சின்னது.
அதே வந்து மேஜர் செக்டர்னா greater than 180 டிகிரி இருக்கும். இதுதான் வந்து செக்டருடைய மெயினான ஒரு விஷயம். அதுல அதிகமா இருக்கிறது மேஜர் செக்டர்னுவாங்க. அங்க ஃபார்ம் ஆகுற ஆர்க் பேர் வந்து மேஜர் ஆர்க். மைனர் செக்டர்ன்றது மைனர் ஆர்க். அந்த இடத்துல மைனர் ஆர்க் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து இதோடைய ஒரு மெயினான ஒரு பாயிண்ட்ஸ். என்ன ஃபார்மா நம்ம பார்க்கலாம்னா ஏரியா ஆஃப் செக்டார். ஏரியா ஆஃப் செக்டார் இஸ் ஈக்குவல் டு பை பை 360 சாரி theta by 360 pi r square. எப்படி நம்ம சொல்லலாம் is equal to LR by 2. ஓகேவா? இப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம தீட்டா டிகிரி கண்டுபிடிக்கணும்னா தீட்டாவோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா தீட்டா இன்டூ பை பை 180 இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை நம்மளுக்கு லென்த் தேவைன்னா லென்த் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் பை தீட்டா பை 180 டிகிரி நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து இதோடைய ஒரு மேஜரான ஒரு விஷயம். சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த செக்டர்ல இருந்து கேட்டாங்கன்னா ஏரியா ஆஃப் செக்டர்னா தீட்டா பை 360. அதே மாதிரி லென்த் ஆஃப் செக்டர்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. லென்த் ஆஃப் செக்டர் இது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக கொடுத்தது. லென்த் ஆஃப் செக்டார்னு கேட்டாங்கன்னா தீட்டா பை 360 2 பை r. சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்றேன். நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும், சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா செக்டர்ல இந்த இடத்துல 2 பை r யூஸ் பண்ணுவோம். அதே ஏரியானா சர்க்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், பை r ஸ்கொயர். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மேஜர் செக்மெண்ட் மைனர் செக்மெண்ட். மேஜர் செக்மெண்ட் மைனர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட் எல்லாமே அந்த கார்டு அந்த ஜாமெண்ட்ரியில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். அதோட கான்செப்ட் தான் இங்கேயுமே. இதுல ரெண்டு ஃபார்முலா ரெண்டு கேஸ் இருக்கு. அந்த ரெண்டு கேஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். கேஸ் 1 ஏரியா ஆஃப் செக்மெண்ட். ஏரியா ஆஃப் செக்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ கேஸ் 1 நம்ம பார்த்துட்டு இது ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். இப்போதான் கேஸ் 1 பார்க்க போறோம். ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஏஓஎஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதுதான் ஏஓஎஸ். ஏஓஎஸ் நம்ம ஏரியா ஆஃப் செக்டரோட ஃபார்முலா என்ன? பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர்னு பார்த்தோமா? தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் நம்ம பார்த்தோமா? மைனஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. இந்த ஆர் ஸ்கொயருக்கு போல நான் அந்த இடத்துல ஏ ஸ்கொயர்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டுத்தையும் நான் ஈக்குவல் பண்றதுக்காக. அப்போ ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். 360 மைனஸ் சைன் தீட்டா பை 2 வைக்கலாமா? இது வந்து ஒரு கண்டிஷன். கேஸ் நம்பர் 1. செகண்ட் கேஸ் நம்பர் 1ன்றது இதுதான். இது என்ன கேஸ் நம்ம மென்ஷன் பண்றோம்னா டிகிரி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா தீட்டா வந்து டிகிரியா இருந்தா, இதே வந்து ரேடியனா கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ரேடியனா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா கேஸ் நம்பர் 2 தீட்டா இஸ் ரேடியன். சிம்பிள். அதேதான் 1/2 ஆர் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம தீட்டா பை 360க்கு பதிலாக நம்ம ரேடியனா கொடுத்தனால டைரக்டா எடுத்துட்டோம். ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின், தீட்டால இருந்து நான் ரேடியனா மாத்தணும்னா நான் எப்படி பண்றது? அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆஃப் ஆர் ஸ்கொயர் காமனா இருக்கு. ஸோ ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். தீட்டா பை சைன் தீட்டா. இதுதான் வந்து கேஸ் நம்பர் 2. ரேடியனா வந்தா இது, இல்லாட்டி டிகிரியா வந்தா. இது பொறுத்த வரைக்கும் மேஜர் செக்மெண்ட்
இது எல்லாமே மேஜர் செக்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாமே மேஜர் செக்மெண்டோடைய ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து ஈஸியான ஒரு டாபிக்னா இந்த செமி சர்க்கிளும் குவாட்ரண்ட்டும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன? பை ஆர் ஸ்கொயர். அதுல பாதி என்ன? அதான் செமி சர்க்கிள். அப்ப பை ஆர் ஸ்கொயர்ல பாதி செமி சர்க்கிளோட ஏரியா. அவ்வளவுதான். ஆனா பெரிமீட்டர் மட்டும் தான் அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் வரும். பெரிமீட்டர் வந்து சர்க்கிளோட ஃபுல் சர்க்கிளோட பெரிமீட்டர் வந்து 2 பை ஆர். ஆஃப் சர்க்கிளுக்கு வரும்போது பை ஆர்னு வரணும். பட் பை ஆர் பிளஸ் 2r. ஓகேவா? டபுள் த டைம் ஆஃப் ரேடியஸ். இதெல்லாம் டெரைவ் பண்ணோம்னா பெருசா போயிட்டே இருக்கும். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலாஸ்லாம். செமி சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. குவாட்ரண்ட்னா என்ன? ஒரு சர்க்கிளை வந்து ஒரு பகுதி கால்வாசி 25% தான் குவாட்ரண்ட்னு வாங்க. இதோட பெரிமீட்டர் நம்ம பார்த்தோம்னா இதோட பெரிமீட்டர் r plus r 2 pi r by 4. சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பங்கு. ஓகேவா? இந்த 2r இங்க இருக்கு. நம்ம 2r நம்ம பிடிச்சோம்னா டபுள் டைம் ஆஃப் ரேடியஸ். அப்ப இது என்னவா இருக்கும்? 2r plus pi r 2 நம்ம சொல்லலாமா? அதே ஏரியா பொறுத்த வரைக்கும் பை ஆர் ஸ்கொயர்ன்றது சர்க்கிளோடது. அதுல 4 பங்கு தான், 4ல ஒரு பங்கு தான். ஸோ டிவைட் பை 4 குவாட்ரண்ட். இப்போ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் வித் என் சைடு, எத்தனையோ சைடு இருந்தாலுமே n minus 2 into 180 degree. இது எதோட ஃபார்முலா? sum of interior angle. sum of interior angle. ஓகே, உங்களுக்கு இப்போ n வந்து ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோடைய sum of interior angle எவ்வளோ வரப்போகுது? 180 நம்மளுக்கு தெரியும். நம்ம இங்கே செக் பண்ணி பார்ப்போமா? ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சைடு இருக்கு? 3 சைடு இருக்கு. ஸோ 3. அப்போ 3 மைனஸ் 1 இன்டூ 2 180 போட்டோம்னா ஆன்சர் 180. அப்போ இந்த மாதிரி நீங்க ப்ரூஃப்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இது எல்லாமே பாலிகன்ஸ்க்கு தான். அதே மாதிரி இப்போ வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் நீங்க போட்டு பாருங்க. ஹெக்ஸகனுக்கு போட்டு பாருங்க. n வந்து 6னா அப்போ அதோடைய சம் ஆஃப் ஆங்கிள் எவ்வளோ? உள்ள இருக்க எல்லா ஆங்கிளும் ஆட் பண்ணா எவ்வளோ? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்து தர்றேன். ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து n4. அப்போ 4 மைனஸ் 2 இன்டூ 180 நம்மளுக்கு 360 வருது. கரெக்ட் தான். ஏன்னா ஒரு சைடு 90 இருக்கும். 4 சைடு நம்ம ஆட் பண்ணும்போது 360. ஓகே, அடுத்து ஈச் இன்டீரியர் ஆங்கிள். சிம்பிள். ஒவ்வொரு சைடு ஈச் இன்டீரியர் ஆங்கிள்னு கேட்பாங்க. ஒரு ரெகுலர் பாலிகன் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க எண்ணை வச்சு அதால டிவைட் பண்ணிடுங்க. இப்போ மொத்தமா நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஆங்கிள்னு கண்டுபிடிச்சோம். இப்போ ஒரு சைடு மட்டும் எவ்வளோன்னு அதே ட்ரையாங்கிளே எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் வந்து நம்ம எத்தனை சைடு? 3 சைடு. மொத்தமா எத்தனை ஆங்கிள் வருது? 180. அப்ப நம்ம 3ஆல அடிச்சோம்னா 60. அப்போ ஒரு சைடு ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்க போகுது? 60 இருக்க போகுது. அதுக்கப்புறம் சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எந்த ஒரு பாலிகனா இருந்தாலும் சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எந்த ஒரு பாலிகனா இருந்தாலும் 360 டிகிரி இருக்கும். ஓகேவா? சம் பண்ணும்போது அது ட்ரையாங்கிளா இருக்கட்டும், ஸ்கொயரா இருக்கட்டும், அதோட எக்ஸ்டர்னல் ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 360 கிடைக்கும். அதுல இதுலயும் ஈச்ன்னு கேட்டாங்கன்னா ஈச் எக்ஸ்டர்னல் ஆங்கிள் கேட்டாங்கன்னா 360 by n எத்தனை சைட்ஸ்ன்னு. இப்போ எனக்கு வந்து ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அதுக்குமே ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. 3 சைடு போட்டால் அதுக்கு எவ்வளோ ஆன்சர் வரும்? 120 டிகிரி வரும். எனி 2 இன்டர்னல் ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணோம்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஆங்கிள் கிடைக்குன்னு நம்மளுக்கு ட்ரையாங்கிள்ல தெரியும். அப்போ என்ன? 2 இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ? ஒன்று 60, இன்னொன்று 60 தான் இருக்க போகுது. அப்போ 120 தான் ஒரு எக்ஸ்டர்னல் ஆங்கிளா இருக்க போகுது. இது ட்ரையாங்கிளுக்கு. அதுக்கப்புறம் டயகனல்ஸ் கேட்டாங்கன்னா n minus 3 by 2. இப்போ ட்ரையாங்கிளோட டயகனல்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? n வந்து 3ன்னு கொடுப்பீங்க. 3 உள்ள 1 இருக்கும்.
இப்போ 3/2 வருமா? இருங்க சால்வ் பண்ணி பார்ப்போம். 3 ட்ரையாங்கிளோடது 3 மைனஸ் 3 2. அப்போ ஆன்சர் என்ன? 0. இது ட்ரையாங்கிள்ல டயகனலே ஃபார்ம் ஆகாதுன்னு அர்த்தம். அதே வந்து ஸ்கொயருக்கு எடுத்தோம்னா n is equal to 4 நம்ம போட்டோம்னா 4 minus 3/2. 2 டயகனல்ஸ் கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். எப்படி? இது ஒரு டயகனல், இது ஒரு டயகனல். அப்போ நம்மளுடைய ப்ரூஃப் கரெக்டா இருக்கு. இதுதான் வந்து பாலிகனுடைய மெயின் ஃபார்முலா. பாலிகன்ல எக்ஸகன் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எக்ஸகனை பொறுத்த வரைக்கும் 6 சைடு வந்து ஈக்குவலா இருக்கும். 6 சைடுல இருக்க ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். இதோடைய எக்ஸகன் sum of interior angle வந்து 720 டிகிரி இருக்கும். இது 6 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இருக்கும். 6 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். நீங்க வேணா கட் பண்ணி பாருங்க. பிரிச்சோம்னா 6ஆ பிரியும். இதோடைய பெரிமீட்டர் நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்னதுதான், 6 சைடு இருக்கு. ஸோ 6 into a. இதோட ஏரியா நம்ம பார்க்கும்போது 6 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கா? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? 3/4 √3/4 a ஸ்கொயர். எத்தனை சைடு இருக்கு? 6 சைடு இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம்? 6 √3/4 a ஸ்கொயர் இப்படின்னு எழுதலாம். இல்லாட்டி வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா 3 √3/2 a ஸ்கொயர். இதுதான் எக்ஸகனுடைய ஃபார்முலா. இதுல ஷார்டஸ்ட் டயகனல் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஷார்ட் டயகனல் r is equal to √3a. இதோடைய சர்க்கம் ரேடியஸ் அதோடைய சைடு தான். இதோடைய சர்க்கம் ரேடியஸ் a மட்டும்தான். ஓகேவா? அடுத்து பாலிகன்ல ஆக்டகன்னா 8 சைடு இருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் 20 டயகனல்ஸ் இருக்கும். ரெகுலர் 20 டயகனல்ஸ். ஆக்டகன் 20 டயகனல்ஸ் இருக்கும். ஆல் ஆங்கிள்ஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கும். இதோட இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணோம்னா சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் 1080. ஓகேவா? அப்போ ஒரு சைடு என்னவா இருக்கும்? n வந்து 8. அப்ப ஒரு சைடு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கொஸ்டின் கமெண்ட்ல சொல்லுங்கன்னு இருப்பேன். தீட்டாவை ரேடியனா மாத்துறது, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பாலிகன் ஒரு 4 ஃபார்முலா, இந்த ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் ஈச் ஆங்கிள் நீங்க இது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பண்ணும்போது 360 டிகிரி வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல ஸ்டார்டிங்ல, எந்த ஒரு பாலிகன்ல வெளியே ஆட் பண்ண 360 தான் வரும். ரெகுலர் ஆக்டகனுடைய ஏரியாவோட ஃபார்முலா பார்த்தோம்னா 2 √+1 a ஸ்கொயர். இதுதான் வந்து ரெகுலர் ஆக்டகனோட ஃபார்முலா. பெரிமீட்டர் பொறுத்த வரைக்கும் 8a. அதே மாதிரி இன் ரேடியஸ்னு பார்த்தோம்னா இதோட இன் ரேடியஸ் ஸ்மால் r is equal to a/2 √2 - 2. அதே சர்க்கம் ரேடியஸ் நம்ம பார்த்தோம்னா சர்க்கம் ரேடியஸ் பார்த்தோம்னா r is equal to a/√2 - √2 நம்ம சொல்லலாம். ஆர் எல்ஸ் நம்ம வந்து மாத்தி எழுதிக்கலாம். 2 + √2/2a இப்படி எழுதலாம். நம்ம கான்ஜுகேட் எடுத்து போட்டோம்னா இது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே,
இந்த 1 ஹவர்ல மெயினான முக்கியமான மென்சுரேஷன் 2Dயோட ஃபார்முலா பார்த்துருக்கோம். வித்தின் இன்னைக்கோ இல்லாட்டி நாளைக்கோ நான் வந்து தேர்ட் 3D மென்சுரேஷனும் அல்ஜீப்ராவும் நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். நம்பர் சிஸ்டம் மட்டும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். டைம் இருந்துச்சுன்னா அதையும் நான் போட்டுடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நோட்ஸ் வேணுன்னா. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் செஷன் எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுடைய ஆன்சரும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.